கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீ கூறிடுவார். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீ தந்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும், எங்களை என்றும் காப்பவரே, எங்களை என்றும் காப்பவரே, புதுமைகள் புரிந்திடும் அந்தோணியாரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாக்கு போக்கு சொல்லாமல் சாத்தானுக்கு சாட்டை அடி கொடுத்தவர் அந்தோணியார். சாக்கு போக்கு சொல்லாமல் இறைவனை எந்நாளும் தன் இதயத்தில் ஏற்று வாழ்ந்த உன்னத புனிதர் அந்தோணியார். மனிதருள் மாணிக்கமாக திகழ்ந்தவர் அந்தோணியார். இவருடைய குண அதிசயங்களை நாம் ஒவ்வொன்றாக சித்தரித்து நாம் அனுபவித்து அவரை பற்றி நாம் ஆழமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்தோணியாருடைய வாழ்வே நமக்கு ஒரு வாழ்வு, அந்தோணியாருடைய வல்லமையே நமக்கு வல்லமை, அந்தோணியாருடைய அந்த சக்தியே நமக்கு சக்தியாக இருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ கோடி அற்புதமான புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அந்தோணியார் அவர் நமக்காக பரிந்து பேச இருக்கின்றார். அந்தோணியார் எல்லாருக்கும் பிடிக்குமா? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? பிடிக்குமா பிடிக்காதா? ஆமாம், எல்லாம் அப்படியே அந்த ஆராதனை அப்படியே நம்ம எப்படி இருக்கோம் அதே போல் பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? அந்தோணியாரை பிடிக்கும் எல்லாருக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? சின்ன பசங்களுக்கெலாம் பிடிக்குமா? எல்லாருக்கும் அந்தோணியார் பிடிக்கும். அதாவது கடைக்கோடி எல்லை வரை பிறக்கின்ற குழந்தை வரைக்கும் அந்தோணியார் தான் இப்போ எல்லாருக்குமே அந்தோணியார் தான் கடவுள். அந்த நிலையில் இருக்காங்க. நற்கருணையில் யார் இருக்கிறது அப்படி கேட்டால் அந்தோணியார் தான். அந்த அளவுக்கு அந்தோணியாருடைய பக்தி எல்லா இடத்தையும் பரவி இருக்கிறது. அந்தோணியாருடைய ஆலயம் இல்லாமல் எந்த ஒரு பங்கும் இல்லை. அந்தோணியாருடைய வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் இல்லை. அந்தோணியாரை நாடி வர மக்கள் யாருமே இல்லை. அது எந்த மதத்தினராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும். ஏன் வருகின்றோம் என்றால் எனக்கு ஏதாவது நடக்கும், அவர் எனக்கு ஏதாவது பெற்று தருவார், ஒரு பரிந்துரையாளராக, அல்லது எனக்கு காணாமல் போன பொருளை தேடி தருவார். எனக்கு யாருக்கிட்ட போய் போலீஸ்கிட்ட கொடுத்த சொன்னால் அவர் அந்த நிலையிலிருந்து அவர் பெற்று தருவார். ஆனால் என்னுடைய ஆன்மா தொலைந்து விட்டதென்றால் யாரிடம் நான் முறையிட முடியும்? அந்தோணியரிடம் போய் என்னுடைய ஆன்மா தொலைந்து விட்டது என்று கேட்டால் அவர் மீட்டு தருவார். அல்லது எனக்கு உடல்நிலை குன்று விட்டது என்றால், உடல்நிலை எனக்கு காணாமல் போய்விட்டது, உடல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நோய்கள் அதிகமாக வந்து விட்டது, அதனால் என்னுடைய உடல் ஒரு பக்கம் இருக்குது, மனசு ஒரு பக்கம் இருக்குது, ஆன்மா ஒரு பக்கம் இருக்குது, என் வாழ்க்கையே ஒரு பக்கமாக தான் போயிட்டு இருக்குது. எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் நிலையில் அந்த அந்தோணியாரை நோக்கி என்னுடைய உடல் காணாமல் போய்விட்டது என்று வேண்டுகின்ற பொழுது, அல்லது என்னுடைய மனம் காணாமல் போய்விட்டது என்று வேண்டுகின்ற பொழுது, என் ஆன்மா காணாமல் போய்விட்டது என்று வேண்டுகின்ற பொழுது அவர் நமக்கு அந்த இறைவனுடைய அருளை பெற்று நமக்கு அந்த காணாமல் போனதை பெற்று தருகின்ற ஒரு மனிதருள் மாணிக்கமாக இங்கு திகழ்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை அந்தோணியாருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த இறைவாத்திலை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அழைத்தார்கள். அவர்கள் எல்லாம் சாக்கு போக்கு சொன்னார்கள். நான் வர முடியாது, எனக்கு இங்கே வேலை இருக்குது, ஆடு மாடு இருக்குது, ஏறு ஓட்ட போகணும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்லி கடவுளுடைய அழைப்பை வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தாமல் போய்விட்டார்கள். ஆனால் அந்தோணியார் அந்த சாக்கு போக்கு சொல்லாமல் சாத்தானுக்கு சாட்டையடி கொடுத்து அவர் இறைவனுக்கு ஏற்ற நிலையில் அவரை நெருங்கி வருகின்ற மக்கள் எல்லாம், அவரை காண வருகின்ற மக்கள் எல்லாம் அவருக்கு நிறைவை கொடுத்தார், அவர்களுக்கு வாழ்வை கொடுத்து அனுப்பினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அந்தோணியாருடைய வாழ்வில் ஒரு சிறு நிகழ்வை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனையோ மறைவுரைகள் நீங்கள் கேட்டு இருக்கலாம். அந்த மறைவுரைகள் அந்தோணியாருடைய வாழ்வு, அவருடைய வழிகள் மற்றும் அவருக்கான நிலையிலே புதுமைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அந்தோணியாருடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு தொப்பி ஒன்று அவர் வைத்திருந்தார். தொப்பி ஒன்று வைத்திருந்தார். இந்த தொப்பியானது அவர் வைத்து எப்பொழுதெல்லாம் அந்த வெயில் அடிக்கிறதோ அல்லது பயணங்கள் மேற்கொள்கின்றாரோ அல்லது ஏதாவது வீட்டுக்கு செல்கிறாரோ அல்லது மழை வெயில் இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த தொப்பியை போட்டுக்கொண்டு அவர் பயணத்தை மேற்கொள்வார். அவரோடு இருந்த அந்த சகோதரர்களெல்லாம் அவரிடம் வருவார்கள். அப்பொழுது எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, முதுகு வலி இப்படி என்று வலிகளை சொல்கின்ற பொழுது அந்தோணியார் என்ன செய்வார் என்றால், தன்னிடம் இருக்கின்ற அந்த தொப்பி எடுத்து அவருடைய தலையில் வைப்பார். தன்னுடைய இருக்கின்ற தொப்பி எடுத்து அவருடைய தலையில் வைக்கின்ற பொழுது அந்த உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுள்ள அந்த நோய்கள் எல்லாம் நீக்க பெற்றது என்று வரலாறு சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அந்தோணியாருடைய அந்த வாழ்க்கை முழுவதுமே சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம். அவரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறையா இருக்குது, எதை சொல்லலாம்? உங்ககிட்ட வரும்பொழுது எதை சொல்லலாம்? நிறையா இருக்குது, எதை சொல்லலாம்? ஆனால் அவருடைய வாழ்வு நீரை போன்றது, அவருடைய வல்லமை நெருப்பு போன்றது, அவருடைய வாழ்வு நீரை போன்றது, அன்பு நீரை போன்றது. அந்த தன்மை, மென்மையான தன்மை, அதை எதையும் தூய்மையாக்குகின்றது. நெருப்பு எதையும் அழிக்கக்கூடியது. அது போன்றது அவருடைய வாழ்க்கைக்கான எல்லா நிலைகளுமே அந்தோணியார் நமக்கு எல்லா நிலையிலும் இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை அவர் எந்நாளும் அனுபவித்தார். ஆண்டவர் இயேசுவை அவர் எந்நாளுமே ஆழமாக சிந்தித்தார். நற்கருணை நாதர் மீது அவர் ஆழமான நம்பிக்கை கொண்டு தன் கரங்களில் சிலுவை ஏந்தி கொண்டு தன்னை எதிர்க்கின்ற சக்திகளில் இருந்து விடுதலை தந்தார். மற்றும் உயிர் போன நிலையிலே அந்த மகளிருக்கும் மக்களுக்கு உயிர் தரக்கூடியவராக இருந்தார். நற்கருணையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இந்த உயிரினங்கள் அனைத்தும் நற்கருணை ஆண்டவர் மீது ஆழமான விசுவாசம் கொள்வதற்கான தன்னுடைய அந்த ஆன்மீக தாகத்தை, தேடலை மக்களுக்கு அள்ளி தந்தார். அவர் அந்த ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்திக்கின்ற பொழுது அவர் எந்நாளுமே அந்த திருப்பாடல்களை வாசிப்பது வழக்கம். திருப்பாடல்களை வாசிப்பதும் பக்தி ஜபங்களை செய்வதும் அல்லது பாடல்களை பாடுவதும், அன்னை மரியா மீது அந்த சிறு சிறு ஜபங்களை எழுதி அன்னைக்கு புகழ் சாற்றுவதும், இப்படி அந்தோணியார் அவருடைய வாழ்க்கையில் திருப்பாடல்கள் அவருக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது. அவருடைய பக்தி பாடல்கள் அவருடைய பயணத்திற்கு உறுதுணையாக இருந்தது. அவர் அன்னை மரியா மீது கொண்ட அந்த அளப்பறியாத அந்த அரவணைப்பு, அன்னை மரியாவோட அந்த பாசம் அவருக்கு ஒரு தாய்மை உணர்வு, எனக்கும் அந்த தாய்மை உணர்வு இருக்கின்ற உணர்வை கொடுத்து என்னை தாய்மார்கள், அதாவது அப்பா அம்மாவை விட்டு அந்த பிள்ளைகள் மீது கொள்கின்ற அந்த கரிசனை இவருக்கும் இருந்தது. இப்படி அந்த பாடல்கள் வழியாக, அவருடைய அந்த ஜபத்தின் வழியாக, தவத்தின் வழியாக, தியாகத்தின் வழியாக அவர் மக்கள் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு அவர்களை மீட்டெடுத்து ஈர்த்து ஒரு காந்த சக்தியாக அவர் ஈர்த்து ஆண்டவரிடம் சேர்க்கின்ற ஒரு உன்னத ஒரு கருவியாக அந்தோணியார் இருந்திருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நாம் இந்த அருமையான இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற வேளையிலே கோடி அறுப்பதர் அந்தோணியாரிடம் நம் குடும்பங்களை அர்ப்பணிப்போம். இதோ பரபரப்பான சூழ்நிலை, எல்லாம் பிஸி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் எந்நாளும் அந்தோணியாருடைய பாதத்தில் நம் குடும்பத்தை அர்ப்பணிப்போம். நம்முடைய நோய்கள், பேய்கள் மற்றும் ஆபத்துகள், விபத்துகள், நாம் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது அல்லது என்னுடைய மகனுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்ற நிலையில் வந்திருக்கின்றவர்கள், திருமண வரத்துக்காக ஏங்கி தவிக்கின்ற திருமண வரத்தை தர வேண்டும். இப்பொழுது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளும் நல்ல நலம் பெற வேண்டும். இன்று இந்த மாதம் முழுவதும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவிலும் அந்த விண்ணக கதவின் அருகிலே நின்று அந்த விண்ணக பேற்றினை பெற வேண்டும்.
இதோ இரக்கம் தருவாயில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நல்ல ஒரு மரணத்தை அடைய வேண்டும். இப்படி பல்வேறு கருத்துகளோடு நாம் வந்திருக்கின்றோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை எல்லா நோய்களில் இருந்து நமக்கு விடுதலை தர அந்தோணியாருடைய பாதத்தில் வைப்போம். நிச்சயம் அன்று அவர் அந்த புதுமையை செய்தார் என்றால் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் நாம் நம்ப வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் அவருடைய வாழ்க்கையின் ஒரு கருவியாக இருந்தது. ஜெபமாலையை அவர் எழுந்தார். அதே போல் அவர் அந்த இறைவார்த்தையின் மீது தாகம் கொண்டு இறைவார்த்தை அறிவிக்க அவர் உயிரினங்கள் எல்லாம் ஓடி வந்தன. அவருடைய மறைவுரை கேட்பதற்கு கல்வர்களும் மனம் மாறினார்கள். இப்படி எக்கச்சக்கமான மனிதர்களையும் மனம் மாற்றி இறைவனுடைய அந்த இதயக்கூட்டில் வைத்த அந்தோணியாரை நாம் வந்திருக்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய அந்த குறைகளை அவர் நிறைவேற்றுவார். நமக்கான நிலையிலே வாழ்வு தருவார். நாம் இறைவனை நோக்கி மன்றாடும். கண்களை மூடுவோம். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீ தந்திடுவாய். பேய்கள் ஆபத்து விபத்துக்களிலிருந்து எங்களை என்றும் காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும், எங்களை என்றும் காப்பவரே, எங்களை என்றும் காப்பவரே. நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.